யோசுவாவை கூட என்னுடைய தாசன்னு சொல்லல. யோசுவா மரித்த பிறகுதான் கர்த்தருடைய தாசன் என்று வேதத்துல குறிப்பிடப்படுறாரு. ஆனா கேலேப என்னுடைய தாசன்னு கர்த்தர் அழைச்சதுக்கு என்ன காரணம்? யார் இந்த கேலேப்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 32:11 வசனம் சொல்லுது, உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசியனாகிய எப்புனனின் குமாரன் கேலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர. இந்த வசனத்துல இருந்து ஒண்ணு நல்லா தெரியுது, அவருடைய அப்பா பெயர் எப்புனேன். இந்த எப்புனேன் யாருன்னா கேனேசியன். வேதாகமத்துல கேனேஸ் அல்லது கேனான்னு ஒரு சிலர் வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் ஏதேமியனானிய கேனாஸ். ஆதியாகமம் 36:11 அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை ஏற்றுக்கொள்கிற விதத்துல இல்ல. அது ஏன்னு நம்ம பின்னாடி சொல்றேன். ஏதேமியர்கள் யாருன்னா ஏசாவின் வம்சம். இந்த ஏசா ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன். ஆதியாகமம் 15:19-21 வசனம் சொல்லுது, கேனேசியரும் கேனானியரும் கத்மேனியரும் சொல்லிட்டு இப்படி ஒரு பட்டியலை நம்மளால பார்க்க முடியும்.